வேலூர் மாவட்டம் கேவிப்பூர் சட்டமன்ற தொகுதியில் கேவிப்பூர் ஒன்றியத்தில் 39 ஊராட்சிகளும், குடியாத்தம் ஒன்றியத்தில் 31 ஊராட்சிகளும் மற்றும் காட்பாடு ஒன்றியத்தில் 2 ஊராட்சிகள் அடங்கியுள்ளன. கேவிப்பூர் ஒன்றியத்தின் 3 ஊராட்சிகளுக்கு 4 லட்சம் லிட்டர், குடியாத்தம் ஒன்றியத்தின் 1 ஊராட்சிக்கு 8 லட்சம் லிட்டர் மற்றும் காட்பாடு ஒன்றியத்தில் 2 ஊராட்சிகளுக்கு 4 லட்சம் லிட்டர் குடிநீர் வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகராட்சி 11 நகராட்சிகள் மற்றும் 5 பேரூராட்சிகள் 14 ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த 944 ஊரக குடியிருப்புகளுக்கு காவிரி நீராதாரமாக கொண்ட கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தினமும் வழங்கப்பட்டு வருகிறது. கேவிப்பூர் ஒன்றியத்தின் 22 ஊராட்சிகளுக்கு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 40 லிட்டர் வீதம் 26 லட்சம் லிட்டர் குடிநீர் சென்னாங்குப்பம் கூட்டு குடிநீர் திட்டம், செஞ்சி கூட்டு குடிநீர் திட்டம், சோளமூர் கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் சேத்துவாண்டை கூட்டு குடிநீர் திட்டம் ஆகிய 4 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மீதமுள்ள கேவிப்பூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த 14 ஊராட்சிகள் மற்றும் குடியாத்தம் ஒன்றியத்தைச் சேர்ந்த 30 ஊராட்சிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் உள்ளூர் நீராதாரங்களை கொண்டு போதுமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே கேவிப்பூர் பகுதிக்கு புதிய காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியம் தற்போது எழவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்ன அத்தனை ஊராட்சிகளிலும் குடிநீர் தட்டுப்பாடு மிக மிக அதிகமாக இருக்கிறது. குடிநீர் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அங்கே பொதுமக்கள் அனைத்து கிராமத்திலிருந்தும் குடிநீர் தட்டுப்பாடு என்னிடத்தில் மனுவாக கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்து தொகுதி மக்களுடைய குடிநீருக்காக குடியாத்தத்திலிருந்து கேவிக்குப்பம் வழியாக காட்பாடிக்கு செல்லுகின்றது. கேவிக்குப்பத்திலும் ஒரு சில இடங்களிலே குடிநீர் கொடுக்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 50 ஊராட்சிகளிலே குடிநீர் இல்லாமல் எந்த விதமான ஆழ்துளை கிணறுகளோ வேற எந்த மூலமாகவும் குடிநீர் கிடைப்பதில்லை. மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஆகவே குடிநீர் பொதுமக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தொகுதி மக்கள் சார்பாக தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேவிப்பூர் ஒன்றியத்தில் 3 ஊராட்சிகளுக்கு 4 லட்சம் லிட்டர், குடியாத்தம் ஒன்றியத்தில் 1 ஊராட்சிக்கு 8 லட்சம் லிட்டர் மற்றும் காட்பாடு ஒன்றியத்தின் 2 ஊராட்சிகளுக்கு 4 லட்சம் லிட்டர் குடிநீர் ரூபாய் 1295 கோடி மதிப்பீட்டில் காவிரி ஆற்றினை நீராதாரமாக கொண்டு நிறைவேற்றப்பட்டு 1/12/2016 முதல் தமிழ்நாடு குடிநீர் பராமரிப்பில் உள்ள வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் மாநகராட்சி 11 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள், 14 ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த 944 ஊரக குடியிருப்பு காவிரி நீரினை நீராதாரமாக கொண்ட கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எல்லா இடங்களிலும் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். நான் சொல்லி வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் மாநகராட்சி 11 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள், 14 ஊராட்சிகள் 944 ஊரக குடியிருப்புகளுக்கு கிட்டத்தட்ட 1295 கோடி நிறைவேற்றப்பட்டு வருகிறது. தற்போதைய தேவைக்கேற்ப 145 MLD மட்டும்தான் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் குடிநீர். ஆனால் அதனுடைய கூடுதலாக அதிகமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. கிட்டத்தட்ட கேவிப்பூர் தொகுதியில் ஆற்று நீர் கிடைக்கப்பெறாத 44 ஊராட்சி பகுதியில் தேவையான உள்கட்டமைப்பு பணிகளை செயல்படுத்தி கூடுதல் நேரம் பம்பிங் செய்வதன் மூலம் கேவிப்பூர் தொகுதி முழுக்க தேவைப்படும் குடிநீரை வேலூர் மெகா கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமே வழங்க ஆவணப்பு செய்யப்படும். இப்போது எடுக்கப்படுகிற தண்ணீர் 215 லிட்டர் MLD எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் நேரம் பம்ப் செய்கிற போது கிட்டத்தட்ட 50-60 MLD கூடுதலாக தண்ணீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நம்முடைய அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். அதுக்கு சில உள்கட்டமைப்பு பணிகளை செய்ய வேண்டும். அதை உடனடியாக செய்து எங்கெங்கெல்லாம் நீர் குறைவாக மக்களுக்கு கிடைக்கிறதோ அதையெல்லாம் அதிகப்படுத்தி தரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிறோம். மாண்புமிகு ஜெகன்மூர்த்தி. அமைச்சர் சொல்லியிருக்கின்ற பதிலுக்கு நன்றி. இருந்தாலும் அதை வருகின்ற இந்த சம்மர் காலத்திலே வெயில் தமிழ்நாட்டிலேயே வேலூர் மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆழ்துளை கிணறுகளிலும் குடிநீர் இல்லை. எவ்வளவுதான் கிட்டத்தட்ட 1000 அடிக்கு மேலும் அங்கே ஆழ்துளை கிணறு போட்டாலும் தண்ணி கிடைப்பதில்லை.
ஆகவே மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். உடனடியாக இந்த நேரத்தில் குடிநீரை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் ஏற்கனவே சொன்னது போல 145 எம்எல்டி தண்ணீர், ஒரு எம்எல்டிங்கிறது 10 லட்சம் லிட்டர், 145 லட்சம் எம்எல்டி எடுக்கிறோம். கூடுதலாக 20-30 எம்எல்டி எடுப்பதற்கு உடனடியாக அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டு அவர்களும் அந்த பணியை உடனடியாக செய்வார்கள். அதிகாரிகளும் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள், இதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே கூடுதலாக பம்பிங் நேரம் தானே, கூட கரண்ட் நேரம் போடப்பட்டு தண்ணீர் வழங்குவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.